அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜி-மார்க் டனல் வில் கனெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஜி-மார்க் அப்படிங்கிற இந்த சுரங்கப்பாதை எவற்றை இணைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜி-மார்க் அப்படிங்கிற டனலை நம்ம காஷ்மீரில் கொண்டு வர போகிறாங்க. சரிங்களா, கந்தேர்பால் அப்படிங்கிற இந்த பகுதியில் தான் இந்த ஜி-மார்க் அப்படிங்கிற டனல் இருக்க போது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே டூரிஸ்ட் ஸ்பாட் அதெல்லாம். ஆனால் இந்த வின்டர் சீசனில் வந்து அவலான்ச் இந்த மாதிரியான காரணங்கள்னால அப்பப்போ அந்த ரீஜியனே வந்து ஆக்சஸ் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ இந்த டனல் இருக்கனால எப்பயுமே ஆக்சசிபிளாக இருக்க போகுது. ஜி-மார்க் டனல் காஷ்மீர் டு லடாக் அப்படிங்கிற இந்த டனல் வந்து ஜனவரி 13ஆம் தேதி நம்ம பிரைம் மினிஸ்டர் இன்னாகிரேட் பண்ண போகிறார். சரியா, அடுத்தது ஜோசப் ஏயான் ஹாஸ் பின் அப்பாயிண்டட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜோசப் அவுன் எந்த நாட்டின் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா லெபனானுடைய ஜனாதிபதியாக அதிபராக வந்திருக்கிறார். சரியா, அடுத்தது ஜீனோம் இந்தியா டேட்டா பேஸ் இஸ் ஸ்டோர்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜீனோம் இந்தியா தரவுதளம் எங்கு சேமிக்கப்பட்டுள்ளது? ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இந்தியா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட்ல 83 பாப்புலேஷன் குரூப்ஸ், ஓகேங்களா, இனக்குழுக்கள்ல இருந்து 10,000 மக்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இந்த 10,000 மக்களுடைய ஜீனை எடுத்து அதனுடைய டிஎன்ஏவை சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. சீக்வன்ஸ் பண்ணியிருக்க டேட்டா பேஸ் அப்படிங்கிறது இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, இந்த டேட்டா பேஸ் தான் இப்போ எங்கே வச்சிருக்காங்கன்றது கேள்வி. ஓகேங்களா, ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் கீழே இதுதான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா பேஸை இந்தியன் பயாலஜிக்கல் டேட்டா சென்டர் அப்படிங்கிற இந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபரிடாபாத் அப்படிங்கிற பகுதி. ஓகேங்களா, ஃபரிடாபாத் அப்படிங்கிற பகுதி. ஃபரிடாபாத் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஹரியானாவில் இருக்குது. சரியா, ஸோ ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்டோட டேட்டாவை இங்கே தான் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நமக்கு நம்மளோட ஜெனட்டிக் டிஸார்டர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான மருந்துகளை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்டை இந்தியா பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா who is the chairperson of ID verification and data sharing platform equal அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐடி சரிபார்ப்பு மற்றும் தரவு பகிர்வுதளத்தின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பிஎன் ஸ்ரீகிருஷ்ணா. ஸோ இவர் தலைமையில் 2018 ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. இவர் தான் வந்து இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறத பரிந்துரை செஞ்சிருப்பார். சரிங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா which section of the பாரதிய நியாய சன்ஹிதா criminalizes acts endangering the unity and integrity of India அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரதிய நியாய சன்ஹிதாவின் எந்த பிரிவு இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு ஆபத்தை விளைவிக்கும் செயல்களை குற்றமாக கருதுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இது செடிஷன் மாதிரி தான் இந்த ஒரு விஷயம். செடிஷன் அப்படிங்கிறது ஐபிசியில் இருந்துச்சு செக்ஷன் 124A கீழே. ஆனால் இப்போ பாரதிய நியாய சங்கீதாவில் இல்லை. இருந்தாலும் இந்த செக்ஷன் 152 அப்படிங்கிறது செடிஷன் அப்படிங்கிற பேர் இல்லாமல் செடிஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. அந்த ஒரு பின்னணியில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.